ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவகமை அனுபவத்தில் ஒரு கிராமத்துக்கு பெரியவா போயிருக்கார். இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டாங்க. ஒரு முதியவர் பண்ணலை. அவர் முருக பக்தர். பெரியவா எனக்கு முருகனாக காட்சி கொடுத்தா நான் தரிசனம் பண்ணுறேன், பெரியவாளை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. பெரியவா தரிசனம் கொடுக்கணுமில்ல அவருக்கு, அப்போ தான் நம்புவார். வீட்டில் இருக்காங்க. இந்த தகவல் மகாபரிவளுக்கு போகிறது. அதே தெருவில் தானே கேம்ப் இருக்கார். மகாபரிவளுக்கு அந்த தகவல் போகிறது. போன உடனே அப்படியா பெரியவா கேட்கிறார். கைங்கரியம் செய்கிற தொண்டர்கள்ட்ட கேட்கிறார், அப்படியா அப்படிங்கிற. ஆமாம் பெரியவா, அவர் ரொம்ப தீவிரமான முருகன் பக்தரா. அவரோட வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு எல்லா வரவேற்பு எல்லாம் கொடுத்து இங்கே எல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு. ஆனால் அவர் மட்டும் வரலை. ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம்லாம் அவருக்கு ரொம்ப வச்சுட்டுருக்காராம். ரொம்ப பக்தி, வேதம் எல்லாமே தெரியுமா, ஆனால் முருகன் மட்டும்தான் கும்பிடுவாராம் அப்படின்னு பெரியவாட்ட சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு பெரியவா எதுவும் சொல்லலை, வேறு எதுவுமே பேசலை. அப்படியா, எதுவுமே பேசலை. டக்குன்னு எந்திரிக்கிற, தன்னுடைய ஆசனத்திலிருந்து பெரியவா எந்திரிக்கிற. பெரியவா எந்திரிச்சு தண்டத்தை கையில் வச்சுட்டு வீதியில் இறங்குறார், ரோட்டில் இறங்குறார். பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்கிற அணுக்க தொண்டர்களும் என்னடா பெரியவா இப்போ திடீர்னு எங்கேயோ வெளியில் போகிற மாதிரி இருக்குது, பெரியவா எங்கேயோ இறங்கி நடக்கிறாரே, எங்கே போகிறாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்குறாங்க, அணுக்க தொண்டர்கள். பெரியவா திருவிழா நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க ஆரம்பித்த பெரியவா எந்த இடத்துக்கு போகிறாருன்னா, இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, முருக பக்தர் அந்த வீட்டு வாசலுக்கு போயிட்டார். அந்த வீட்டு வாசலில் போய் தண்டத்தை வச்சுட்டு இப்படி நிற்கிறார் பெரியவா நிற்கிறார். அதுக்குள்ளே இந்த வீட்டுக்கு தகவல் போய் வீட்டு வாசலில் ஜெய் ஜெய்சங்கர கோஷம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாசலுக்கு வராங்க. என்னடா பெரியவா நம்ம வீடு தேடி நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறார் அப்படின்னு அத்தனை பேரும் வீட்டு வாசலில் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. பெரியவாளை கையை கும்பிட்டுண்டே பெரியவாளை தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற முதியவருக்கு தகவல் போகிறது. என்னடா அது வீட்டு வாசலுக்கு வந்திருக்காரா, நம்ம கூப்பிடாமல் வரமாட்டாங்களே. ஒரு மடத்துக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு, ஒரு வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னா அந்த சன்னியாசியை முறைப்படி மடத்துக்கு போய் அதுக்கெல்லாம் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வரணும், பெரியவாளுக்கு நாங்கள் பாத பூஜை பண்ணணும், அதெல்லாம் சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் வரமாட்டாங்க. இவருக்கு ஆச்சரியம். அப்படி உள்ள வீட்டுக்குள்ளேருந்து கூடத்துலேருந்து அப்படி நடந்து அங்கே ஒரு இடத்துல நின்று வாசலை பார்க்குற. இவங்க சொன்னது உண்மைதானே, நிஜமிலே நம்ம வீட்டு வாசல் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படி பார்வையை ஓட்டுறார். வெளியில் தண்டத்தை வச்சுட்டு பெரியவா நிற்கிறார் இல்லையா, அந்த காட்சியை பார்த்த உடனே ஓடுகிறார். வாசலை நோக்கி ஓடுகிறார். பெரியவா காலில் விழறார். முருகா 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 முருகான்னு கையெடுத்து கும்புறார். அவர் கண்கள்லேருந்து தார தாரையாக ஜலம் கசிகிறது. பெரியவாளை பார்க்க மாட்டேன், பெரியவாளை தரிசனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் வீட்டு வாசலுக்கு பெரியவா வந்த உடனே முருகா முருகான்னு சத்தம் போட்டுட்டு போய் பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம்.
அந்த நமஸ்காரம் பண்ணவர் எழுந்திருக்கிறார். எழுந்து நின்று பார்த்தா மகாபரிவத்தை கையெடுத்து கும்பிட்றார். அப்போ சொல்கிறார், நான் வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறப்ப நான் வணங்குகிற தண்டாயுதபாணியாக மகாபிரிவா எனக்கு தரிசனம் கொடுத்தார். இவர் முருகனா தரிசனம் கொடுத்தா இவரை நான் பின்பற்றுவேன், இவரை நான் வணங்குவேன் நான் சொன்னேன் இல்லையா, அதற்கு ஏற்றாற் போல எனது பிரார்த்தனை அந்த மகானுக்கு கேட்டுடுத்தோ என்னமோ முருகப்பெருமானாகவே எனக்கு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசன காட்சி கண்டவுடனே அவர் காலில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணி எழுந்து நிற்கிற போது முருகனை காணவில்லை, அங்கே மகாபரிவா நின்றுருக்கார் அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் தான் எல்லாமும், அவர் தான் சகலமும். பக்தியில் மட்டுமே எது ரொம்ப முக்கியம்னா ஆன்மா, மனசு. இது என்ன நினைக்கிறது, இது என்ன நினைக்கிறது? நீங்கள் பெரியவாளை பெருமாளாக நினச்சிங்க, பெரியவாளை காமாட்சியாக நினச்சிங்க, பெரியவாளை சர்வேஸ்வரான நினச்சிங்க அப்படின்னா அந்த காட்சி உங்களுக்கு கிடைக்கும், அந்த பக்திக்கு கிடைக்கும். பிரதோஷ மாமா அப்படி தானே இருந்தார். பிரதோஷ மாமா, பிரதோஷம் வெங்கட்ராமையர் சர்வேஸ்வர ஸ்வரூபமாகத்தான் பெரியவாளை தரிசனம் பண்ணினார். அதனால தான் அவருக்கு பேரே பிரதோஷம் வெங்கட்ராமையர், பிரதோஷங்கிற வார்த்தை அவருக்கு ஒட்டினது. ஆக மகான்கள் நாம் நினைக்கின்ற வடிவத்தில், தெய்வ வடிவத்தில் நமக்கு காட்சியும் கொடுப்பார்கள். எப்போது? நமக்கு ஆத்மார்த்தமான பக்தி இருக்கிற போது. பக்தி வேணும். இப்போ இவரோட அஞ்ஞானத்தை அகற்றணும். யார்? அந்த முதியவருடைய அஞ்ஞானத்தை அகற்றணும். முருகன் மேல் அதீத பக்தி அவருக்கு. அவருக்கு ஒரு முருகப்பெருமான ஒரு சில வினாடிகள் தரிசனம் கொடுத்து அவருக்கும் பெரியவா உணர்த்துகிறார்னா, முருகன் வேறு நான் வேறு இல்லைப்பா, அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போ குருவை நீங்கள் தெய்வம்னு நினச்சா தெய்வம், குரு நினச்சா குரு தான். குருவும் தெய்வமாக நமக்கு காட்சி கொடுக்கலாம். எப்போது? நமது அதீத பக்தியின் காரணமாக நாம் எந்த வடிவத்தில் அவர்களை கற்பனை செய்கிறோமோ நிச்சயமாக அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த முதியவர் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெரியவா தான் அவருக்கு எல்லாம் மாறி போச்சு. முருகனும் பெரியவாளும் தான் அவருக்கு எல்லாமுமாக. அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான வி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.